முடியாது. ஏன்னா உள்ளத்தை எக்ஸாமின் பண்ணுறாரு அவர். அவர் இருதயத்தை காண்கிறவர். அவருக்கு முன்னால் யாரும் தன்னை பரிசுத்தன்னு சொல்லிக்க முடியாது. அவர் சொல்கிறார், நீ என்கிட்ட வரணும்னா என்ன போல பரிசுத்தம் இருக்கணும், என் லெவலில் இருக்கணுன்றார். இதுதான் மார்ட்டின் லூத்தருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. போய் அந்த வயதான பிரசங்கியார்ட்ட சொன்னாராம், அவங்க சபையில், கத்தோலிக்க சபையில் இருக்க பிரசங்கியார்ட்ட சொன்னார், என்ன யாது அவரை மாதிரி பரிசுத்தம் நான் எனக்கு எப்படி இருக்கணும், அவர் கடவுள், அவர் அவ்வளோ பரிசுத்தர், நான் சாதாரண மனுஷன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கிறேன், அது பத்தாதுன்றாரு. அப்போ எப்படி தான் ஒரு மனுஷன் வர்றது, எப்படி தான் பாவம் மன்னிக்கப்படுறது, எப்படி தான் கடவுள்கிட்ட சேர்றது அப்படின்னு நொந்துக்கிட்டாராம் பாருங்க. அவர் சொன்னார், போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் ஒன்று காண்பிப்பார் அப்படின்னா. அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணி பைபிளை வாசிக்கிறார். இவர் செமினரியில் பாதிரியார்களுக்கு போதிக்கிறவர், பைபிளை வாசித்து போதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ கர்த்தர் காமிச்சாராம், ஆமாம், ஒன்றால் நீ எவ்வளவு நல்லா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை உற்பத்தி பண்ணவே முடியாது, இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை அடையவே முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லைன்னா ஒருவனும் இல்லை. அதனால தான் எவனுமே இல்லை. அதனால தான் நான் பரலோகத்திலிருந்து என்னுடைய குமாரனை அனுப்பித்தேன். அவர் இந்த பூமியில் நடமாடும் போது அவர் ஒருத்தர் தான் நீதிமான். தேவனுக்கு முன்னால் நிற்கக்கூடிய திராணி உள்ளவர் அவர் தான். அதனால தான் அவருடைய ஜெபம் அவ்வளோ விசேஷமாக இருக்குது, அவ்வளோ தைரியமாக கேட்குறாரு, பெற்றுக்கொள்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. நீதிமான் அவர். உள்ளத்திலையும் பாவம் இல்லை, செயல்லையும் பாவம் இல்லை, பூரண நீதிமானாக இருக்கிறார். அவர் சிலுவையில் மரிக்கும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து அவர் மேலே வச்சு அவர் பாவமானார். அவருடைய நீதியை எடுத்து அவரை விசுவாசிக்கிறார், நம்மீது வைக்கிறார், நாம் நீதிமான்களாகிறோம். நாம் இந்த நீதியை உற்பத்தி பண்ண முடியாது, செய்ய முடியாது, கொண்டு வர முடியாதுங்கிறதுனால தான் அவர் அந்த நீதியை இலவசமாக கொடுக்கிறார். நீதியாகிய ஈவை பெற்றவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஆளுவார்கள் அப்படின்னு ரோமர் 5:17 சொல்லியிருக்கு. அந்த ஈவை பெற்றிருக்கிறீங்களா? அப்போ மனுஷனுடைய பாழ்நிலை என்ன? அவன் மத்தியில் ஒருத்தன் கூட கிடையாது, நீதிமான்றவன் ஒருத்தனும் கிடையாது. அப்போ டோட்டல் டிப்ரவேட்டினா ஒருத்தன் கூட கடவுள்கிட்ட வரக்கூடிய அந்த திராணி அவன்கிட்ட கிடையாது. பெரிய அரசனாக இருக்கலாம், அவன்கிட்ட கிடையாது. ஊர்லேயே பெரிய பணக்காரனாக இருக்கலாம், கடவுள்கிட்ட வர முடியாது அவன். அதான் டோட்டல் டிப்ரவேட்டி. அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அவனுடைய நிலையை மாற்றிக்கொள்றதுக்கு. இப்போ யார் அதை மாற்றுறது? அவர் தான் மாற்றணும், கடவுள் தான் மாற்றணும். அப்போ ரட்சிப்புங்கிறது முற்றுமுடிய கடவுளுடைய வேலை, முற்றுமுடிய கடவுளுடைய வேலை. எந்த மனுஷனும் அதை செய்யவே முடியாது. அவர் தான் ரட்சிக்கிறார். ஒரு மனுஷன் அதை நிறைவேற்றவே முடியாது.